மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் சூழலில் வளைகுடா நாடுகளின் வான் பரப்பை பாதுகாக்க ஆஸ்திரேலியா தனது அதிநவீன E-7A வெட்ஜெடெயில் உளவு விமானத்தை நிலைநிறுத்தியுள்ளது. மார்ச் மாதம் 2026 கிடைத்த தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த விமானத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் அதன் பங்கு தொடர்பாக சற்று விரிவாக பார்ப்போம். போயிங் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் வெறுமனே ஒரு உளவு விமானம் மட்டுமல்ல, இது ஒரு பறக்கும் கட்டளை மையம். இது வான்வழி முன்கூட்டி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை கொண்டுள்ளது. இதில் உள்ள MESA என்று சொல்லப்படும் மல்டிரோல் எலக்ட்ரிசிக்கலி ஸ்கேன் ஏரே ரேடார் 360 டிகிரி கோணத்தில் 400 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அப்பால் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக கண்டறியக்கூடியது. ஒரே நேரத்தில் காற்றில் பறக்கும் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை கண்காணித்து அவற்றை இடைமறித்து அழிக்க நட்பு நாடுகளின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளுக்கு அது வழிகாட்டும். அதே நேரம் 2026 பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய மோதல்களில் ஈரான் வளைகுடா நாடுகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு ராஜ்யம் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகம் இடைமறித்து அழித்திருப்பதாக சொல்லுகிறது. குவைத் மற்றும் பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் வான்பரப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. அதே நேரம் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் சுமார் 1,15,000 ஆஸ்திரேலியர்கள் மற்றும் பிற பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த விமானம் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஈரான் பயன்படுத்தும் கமிகாசி எனப்படும் தற்கொலை படை ட்ரோன்கள் மிக தாழ்வாக பறக்கக்கூடியவை. சாதாரண ரேடர்களில் இவை சிக்காது. ஆனால் இந்த விமானத்தினுடைய லாக்டவுன் சென்சார் திறன் நிலப்பரப்பை ஒட்டி வரும் மிகச்சிறிய ட்ரோன்களையும் கண்டறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்கும். அதன்படியாக இதனுடைய உயரம் 41,000 அடி வரை பறக்கும் திறன் கொண்டதாக காணப்படுகிறது. இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வேகம் மணிக்கு சுமார் 760 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். கண்காணிப்பு பரப்பு ஒரு பயணத்தின் 4 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கண்காணிக்கும். அதே போல பணியாளர்கள் சுமார் 85 பாதுகாப்பு படை வீரர்கள் பராமரிப்பு உட்பட இருப்பதாகவும் முதற்கட்டமாக 4 வாரங்கள் இது நிலைநிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இந்த விமானத்தை அனுப்பியிருந்தாலும் ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இது முழுக்க தற்காப்பு நடவடிக்கையாகும். அமீரகத்தின் கோரிக்கையை ஏற்று வான் பரப்பை பாதுகாக்கவும், ஏவுகணை எதிர்ப்பு திறனை அதிகரிக்கவும் ஏவுகணைகள் வழங்க உட்பட இந்த உதவி செய்யப்படுகிறது. இந்த நகர்வின் மூலமாக வளைகுடா பிராந்தியத்தில் ஈரானின் வான்வெளி ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும், சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதைகளை பாதுகாக்கவும் ஒரு வலுவான அரண் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2026 ஆண்டின் தற்போதைய போர் சூழலில் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஆஸ்திரேலியாவின் E-7 வெயில் விமானத்தின் பங்களிப்பு குறித்து மிக ஆழமாக பார்க்கிற போது இந்த விமானம் மற்ற சாதாரண உளவு விமானங்களிலிருந்து மாறுபடுவதற்கு அதன் MESA என்று சொல்லக்கூடிய மல்டிரோல் எலக்ட்ரிக்கலி ஸ்கேண்ட் ஏரே ரேடர் முக்கிய காரணமாகும். கண்காணிக்கின்ற திறன் இது ரேடார் அசையும் பாகங்கள் அற்றதாக காணப்படுகிறது. இது மின்னணு முறையில் பீம்களை செலுத்தி மிக வேகமாக பரந்த அளவிலும் வான்பரப்பை ஸ்கேன் செய்யும். தாழ்வாக பறக்கும் ட்ரோன்களையும் அது கண்காணிக்கும். ஈரானின் சஹெட் போன்ற ட்ரோன்கள் நிலப்பரப்பையொட்டி மிக தாழ்வாக பறக்கக்கூடியவை. வெற்றிகள் லுக் டவுன் திறன் இத்தகைய ட்ரோன்களை துல்லியமாக கண்டறிந்து இவை இலக்கை தாக்குவதற்கு முன்பு எச்சரிக்கை செய்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ட்ரோன் மூலம் தீ விபத்து ஏற்பட்டது. சவுதி அரேபியா தனது கிழக்கு பிராந்தியத்தில் 6 ட்ரோன்களை இடைமறித்துள்ளது. பஹ்ரைன், கத்தார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் தங்களது வான்பரப்பில் ஊடுருவல்களை சந்தித்துள்ளன. இந்த தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இதற்கு முன்பு ஏமன் விவகாரத்தில் முரண்பட்டிருந்த சவுதி அரேபியாவும் அமீரகமும் இப்போது ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த போர் நிலவு மிகப்பெரிய சவால் செலவு வித்தியாசமாகும். ட்ரோன் ஏவுகணை ஈரானினுடைய ஒரு சஹெட் 136 ட்ரோனின் விலை வெறும் $20,000. ஆனால் அதை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் பயன்படுத்தும் ஒரு பேட்ரியோட் ஏவுகணையின் விலை 4 மில்லியன்களாகும். ஈரான் ஆயிரக்கணக்கான மலிவான ட்ரோன்களை ஏவும் போது மிக விலையுயர்ந்த ஏவுகணைகளை தொடர்ந்து பயன்படுத்துவது பாதுகாப்பு படைகளுக்கு நிதி ரீதியாகவும் கையிருப்பு ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. ஆகவேதான் இதில் இந்த விமானத்தினுடைய பங்கு எத்தகையது என்று சொன்னால், இந்த சூழலில் வெட்கில் விமானம் எங்கே எப்போது ஏவுகணை பயன்படுத்த வேண்டும் என்ற துல்லியமான வழிகாட்டலை வழங்குவதன் மூலமாக தேவையற்ற ஏவுகணை விரயத்தை தவிர்க்க உதவுகிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு என்பது இப்போது வெறும் ஆயுத பலம் சார்ந்தது மட்டுமல்ல,
அது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தது. ஆஸ்திரேலியாவின் E7 வெட்கில் வழங்கும் துல்லியமான தரவுகள் ஈரானின் மலிவான ஆனால் ஆபத்தான ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க வளைகுடா நாடுகளுக்கு ஒரு மின்னணு அரணாக விளங்குகிறது. இப்படியான ஒரு சூழலில் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது என்ற நிலையில் 2026 தொடங்கி ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நாடுகள் தங்களுக்குள் ஒரு வலுவான பாதுகாப்பு அரணை உருவாக்கியுள்ளது. GCC கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் தற்போதைய நிலை தொடர்பான சில தரவுகள் கிடைக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் என்பது அனைவர் மீதும் தாக்குதலாகும். வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படை விதியே இதுதான். மார்ச் மாதம் 1 2026 அன்று நடந்த அவசர கூட்டத்தில் வளைகுடா நாடுகள் பின்வரும் முடிவுகளை எடுத்தன. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, பஹ்ரைன் அல்லது குவைத் எந்த நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் அது ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும். ஐநா சபையின் 51வது விதிப்படி கூட்டாகவோ அல்லது தனித்துவ பதிலடி கொடுக்கும் உரிமை இந்த நாடுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் மார்ச் மாத நிலவரப்படி ரியாத்தில் உள்ள UMC தலைமையகத்தில் மிக தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. வளைகுடா நாடுகளின் அனைத்து இராணுவ பிரிவுகளையும் வான்படை, தரப்படை, கடற்படை ஒருங்கிணைந்து ஒரே கட்டளையின் கீழ் கொண்டு வருவது இதனுடைய நோக்கம். மார்ச் மாதம் 15 அன்று GCC பொதுச் செயலாளர் ஜசிம் முகமது அல் புசாயவி இந்த தலைமையகத்தை பார்வையிட்டு ஈரானிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வளைகுடா படைகளின் தயார் நிலையை பாராட்டினார். ஜனவரி 2026 சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான இராணுவ பயிற்சி தற்போதைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கையாக அமைந்தது. இதில் வளைகுடா நாடுகளின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் ஒன்றிணைந்து செயற்படும் கூட்டு வான் பாதுகாப்பு ஒத்திகை பார்க்கப்பட்டது. இதுவே தற்போது ஈரானிய ட்ரோன்களை 90% வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்த உதவியாக இருக்கிறது. ஈரானிய அச்சுறுத்தல் அதிகரித்தால் வளைகுடா நாடுகள் பிராந்தியத்திற்கு வெளியேயும் பாதுகாப்பை தேடுகிறது. சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம். செப்டம்பரில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் 2026 முழுவீச்சில் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி சவுதி அரேபியா தாக்குதலுக்குள்ளானால் பாகிஸ்தான் தனது இராணுவ ஆதரவை வழங்கும். அதேபோல மலிவான ட்ரோன் விலை உயர்ந்த ஏவுகணை வளைகுடா நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு இப்போது ஒரு பொருளாதார சவாலையும் எதிர்கொள்கிறது. ஈரான் ஏவும் ஒரு ட்ரோனினுடைய விலை $20,000. ஆனால் வளைகுடா நாடுகள் அதை பாதுகாக்கும் பெட்ரோட் ஏவுகணையின் விலை $4 மில்லியன். இதனால் வளைகுடா நாடுகள் இப்போது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் மலிவான மற்றும் நவீன லேசர் ஆயுதங்கள் மற்றும் மின்னணு ஜாமர்களை உருவாக்குவதில் ஒன்றிணைந்து முதலீடு செய்து வருகிறது. 2026 வளைகுடா நாடுகளுடைய பாதுகாப்பு என்பது வெறும் காகித ஒப்பந்தமாக இல்லாமல் களத்தில் ஒருங்கிணைந்த ரேடார் கண்காணிப்பு மற்றும் ஏவுகணை பகிர்வு மூலமாக மிக வலிமையாக செயற்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவின் E7 வெட்கில் போன்ற விமானங்கள் இந்த கூட்டு பாதுகாப்பு அமைப்புக்கு தேவையான மிக முக்கியமான உளவு தகவல்களை கொடுக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. இது ஓயப் போகின்ற போர் அல்ல, தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்ற போர். இது பிராந்திய போராக அல்லது உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இது எப்படி மாறும், எப்படியான எதிர்வினைகளை தரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க